வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் சாம்பூர். என் பெயர் சரவணன். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோவில் எங்கள் கடை அட்ரஸ் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறோம். இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் என்ற பகுதியில் இருக்குது. வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும் சென்ட்ரலில் இருக்கிற பகுதியில் தான் எங்கள் நிறுவனம் இருக்குது, சஞ்சீவ் ட்ரேடர்ஸ்ன்ட்டு. விவசாய பொருட்கள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும். இப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து செயின் ஷா மிஷின், மரம் அறுக்கிற மிஷினுங்க. எந்தெந்த மாடலில் வருது, அது எப்படி எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த யூஸ்க்கு எந்தெந்த மிஷின் தேவைப்படுறத பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு தான் வீடியோ எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது பெட்ரோல் 18 இன்ச் செயின் ஷா. இது வந்து விவசாயிங்கெல்லாம் நீங்களே உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரத்தை அறுத்துக்கலாம். இப்படி தான் வரும் உங்களுக்கு. இது பாரு, 1.5 அடி பாரு, அது செயின். நீங்கள் பெட்ரோலில் ஓடக்கூடிய மிஷின் இது. இது வந்து நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தான் அது டேங்க் கெப்பாசிட்டி. பெட்ரோலில் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஓடுற மாதிரி வரும். 2T ஆயில், 1/2 லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் 2T ஆயில் 40 ml மிக்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி வரும். இந்த மிஷின் வந்து உங்களுக்கு தென்னை மரம் வரைக்கும் வெட்டிக்கலாம். உங்கள் தோட்டத்தில் இருக்க மொத்தம் தென்னை மரம், எல்லா மரம் நீங்களே வெட்டிக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றது நாங்கள் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இதே நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுறவங்க, ரெகுலராக மரம் யூஸ் பண்ணுறவங்கன்றவங்களுக்கு இதை விட இது வந்து ஒரு 7,500 கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து நீங்கள் ரெகுலர் மரம் இருக்கிற யூஸ் பண்ணுறவங்களா இது ஒரு பிராண்டட் ஐட்டம். இது CCM, இது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டல் பாடி. இது வந்து கான்ஃப்ளை, இதெல்லாம் ஒரு 10,000 மேலே வரும் இந்த பிராண்டெல்லாம். இது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாடல் இது. இப்போ தோட்டப்பயிர், அதுக்கப்புறம் வீடு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு எலக்ட்ரிக் செயின் ஷான்னு வருதுங்க. பாருங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிற பவரை வச்சுக்கினே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1.25 அடி 16 இன்ச் பார் வரும். அதுக்கே போல் தான் செயினும் அதில் வந்துடும். நாங்கள் இன்னும் மாட்டில் இல்லை. இது போல் செயின் தான். செயின் வேகமாக சுற்றும் போது நீங்கள் வுட்டு மேலே வச்சிங்கன்னா கட் ஆகிடும். இதுதான் எலக்ட்ரிக் செயின் ஷா. இது வந்து நீங்கள் பெட்ரோல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும்ன்ற மாதிரி பயம் இருக்கிறது. இது பிளக் அண்ட் ப்ளே. எப்போ இருந்தாலும் நீங்கள் பிளக் பண்ணி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற மின்சாரத்தில் ஓடக்கூடிய இடத்துல இல்லை மரப்பற்றை அவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும், எலக்ட்ரிக் செயின் ஷா. இது வந்து ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு செயின் ஷா. இது வந்து நீங்கள் கவாத்து பண்ணுறதுக்குலாம் கூட பயன்படுத்திக்கலாம். தேக்கு செடிங்க கவாத்து பண்ணுறதுக்கு, மாங்காய் மரம், எலுமிச்சம் தோட்டம், பலவித தோட்டம் பயிருங்க. நீங்கள் வீட்டில் கார்டன் வச்சுன்னு இருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி டைப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் பேட்டரி டைப்பு. இது ஒரு 4 இன்ச்சிலேருந்து வருது, 8 இன்ச்சு 10 இன்ச்சு வரைக்கும் வரும். இது ஒரு டைப் இருக்குதுங்க. நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணுன்றவங்களுக்கு அது 74 சிசியில் வரும். இது 22 இன்ச்சு பாரில் வரும். இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மரம்லாம் கூட வெட்டி சாச்சிடும். 74 சிசின்றது கொஞ்சம் பவராக இருக்கும். இது வெளியே எடுத்து கூட காமிச்சிடுறோம். இதெல்லாம் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்க தான் பண்ண முடியும். விவசாயிங்க பெரிய மரம்லாம் எடுத்ததே வெட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது போல் மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மிஷின் வாங்கின்னு போயிருக்காங்க. இப்படி தான் வரும் அது. இப்போ இது வந்து 74 சிசின்றது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ரேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி 12,000 வரும் இதனுடைய விலை. நீங்கள் பெரிய பெரிய மரம்லாம் அறுக்கிறதுக்கு 22 இன்ச்சு பார்ன்றதுனால நீங்கள் புளிய மரம் அளவு கூட வெட்டிக்கலாம். ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற அளவு இருக்கிற மரத்தை கூட நீங்கள் வெட்டிக்கலாம். ஆனால் இது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் பயன்படுத்தணும். ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க, நீங்கள் புதுசாக எடுத்ததே மரம் வெட்டினர்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஸ்கில்டு இருக்கிறவங்க கிட்ட இந்த மிஷினை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறோம். செயின் ஷா மிஷினு எப்படி பயன்படுத்தணும், சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். செயின் ஷா மிஷினில் இது போல் தான் இருக்கும். இந்த இடத்துல ஆயில் போடணும். ஒரு 250 ml இதில் ஆயில் போட வேண்டியதாக இருக்கும். இது ஆயில் டேங்க்கு. மிஷின் ரன் ஆகும்போது ட்ராப்பாக வந்து இந்த செயினுக்கும் பாருக்கும் இங்கே வரும் இந்த இடத்துல. அதனால் நீங்கள் கம்பல்சரி செயின் ஷா வாங்குறவங்க இதில் ஆயில் டேங்க்கில் ஆயில் போட்டு ரன் பண்ணிக்கணும். எந்த ஆயில்னால் போடலாம். நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் போடலாம். லூப்ரிகன்ட் ஆயில் எது லோ பட்ஜெட்டில் வருது அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வடக்கட்டி கூட இதில் போட்டுக்கலாம். இது வந்து பெட்ரோல் டேங்க், 1/2 லிட்டர் டேங்க்கு. இதில் ஃபியூல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். 2T ஆயில் ஃபியூல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. மேலே ஆனு கீழே ஆஃப் இருக்குது. இதில் ஒரு சிலது மாறும். இப்போ இது ஆனில் இருக்குது. நீங்கள் சோக் லிவரை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோக் லிவரை இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிக்கின்னு
இதுல பம்ப் கொடுத்துக்கிறாங்க. பம்ப் பண்ண சிலதுல வந்து பம்ப் இருக்காது. நீங்க இழுத்து பிடிச்சி ஒரு 2 முறை நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்க எத்தனை முறை இழுத்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. சோக் லிவரை உள்ள தள்ளி விட்டு புஷ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றது இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. நீங்க மிஷின் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட முகவரி நாங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே கொரியர் அனுப்பிச்சி விட்றோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விவசாய இயந்திரங்களை பற்றி நிறைய வீடியோ கொடுக்க போகிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விவசாய பெருமக்களுக்கெல்லாம் அந்த மிஷின்களை பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.